வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? அதேமாதிரி ஏற்கனவே நம்ம ப்ராஜெக்டில் இருந்த அலினை மேடம் தான் அங்கே இருக்காங்க. அதை வச்சு தான் நம்ம இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளே போனோம். உள்ளுக்குள்ளே போய் பார்க்கும்போது ப்ராஜெக்ட்டும் தெளிவாக இருக்குது. நிறையா ரோடு மேப் போட்டிருக்காங்க நிறையா ப்ராஜெக்ட்டுக்கு. அவங்க காயின் ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்போ இந்த ஒரு காயினை நம்ம 0.10 அந்த ரேஞ்சுக்கு வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதிர்ஷ்டம் இருந்துச்சுன்னா 0.08க்கு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இது ஒரு இன்வெஸ்ட்டுக்கு நான் சொல்லிகிட்ருக்கேன். இது ஒரு டீம் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் போடக்கூடிய அமௌண்ட்டுக்கு மேலேயே உங்களால் டீம் மூலிமா ரெஃபரல் இன்கம் இருக்குது. ஃபஸ்ட் லெவலுக்கு 30%, செகண்ட் லெவலுக்கு 30%, தேர்ட் லெவலுக்கு 40%. ஏன்னா நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுக்கு கீழே ஒருத்தவங்க ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க ஜாயின் பண்ணுறாங்க, அவங்களுக்கு மூலம் 30, அவங்களுக்கு கீழே ஒருத்தங்க ஜாயின் பண்ணுறாங்க, அவங்க மூலமாக திரும்ப அவங்களுக்கு 30, உங்களுக்கு 30, அவங்களுக்கு கீழே ஒருத்தங்க ஜாயின் பண்ணுறாங்க, உங்களுக்கு 40, அவருக்கு 30. அப்போது நிறைய ரெஃபரல் இன்கம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது இந்த காயின் எப்படி வாங்க முடியும்னா ஐடி போடுறோம். ஐடி போடுறது மூலிமா ஒரு மாதம் நமக்கு டைம் சொன்னாங்க. இன்றைக்கி 12 15 டைம் கொடுத்துட்டாங்க. 12 15 காயின் ரிலீஸ் ஆக போகுது. அன்றைக்கி வாங்க போகிறோம். ஏற்கனவே ஐடி போட்டவங்கெல்லாம் ஐடிக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமோ அதே இன்வெஸ்ட்மெண்ட்டை காயினுக்கு பண்ண போகிறோம். இப்போது டபுளாக பண்ணால் டபுள் காஸ்ட் பண்ணோம்னா, இப்போது $20 போட்டு ஃபஸ்ட் லெவல் பண்ணுறீங்கன்னா ஏற்கனவே $20 போட்டால் $20 கொண்ட காயின் உங்களால் வாங்க முடியும்னு சொன்னாங்க. இப்போ எக்ஸ்ட்ரா $20 போட்டு $40 நீங்கள் காயின் வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட் லெவலுக்கு. சரிங்களா? அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் இப்போ போயிட்டுருக்கு. அப்போது நீங்கள் $40 காயின் வாங்க முடியும். ஐடி போட்டது $20, காயினுக்கு $40, $60 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, உங்களால் ஒரு 400 காயின் வாங்க முடியும். அந்த ரேஞ்சாக போயிட்டுருக்கு. நான் ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன் சொல்கிறேன். இது உங்களுக்கு கண்டிப்பாக இது பெனிஃபிட்டாக இருக்கும். இது ஏன் வாங்கணும் இந்த காயின்ன்றதுக்கு நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். இப்போ 12 15 காயின் ரிலீஸ் ஆக போகுது. ஸ்டார்டிங் பீரியடில் 0.8க்கு $1 லட்சம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நமக்கு அதிர்ஷ்டம் தான் கிடைக்கும். டவர் பக்காவாக இருக்கணும். அந்த நேரத்தில் நம்மக்கிட்ட கரெக்டாக எல்லாமே பாலிகன்லேருந்து டாயிலேருந்து ரெடியாக வச்சுருக்கோம். எல்லாம் பண்ணோம்னா அந்த ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்குள்ளே வாங்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இல்லை 0.10% தான். ரொம்ப 0.02% அதிகமாக போகுது. பெருசாக ஆக போகிறதுல லக்குன்னு தான் வாங்கிக்கலாம். சரிங்களா? நான் 0.10க்கே உங்களுக்கு கால்குலேஷன் போட்டு சொல்கிறேன். சரிங்களா? ஏன்னா அது ஆவரேஜாக கிடைக்கக்கூடியது. அப்போ இந்த சூழ்நிலையில் இப்போ நம்ம காயின் வாங்க போகிறோம். ஏற்கனவே ஐடி போட்டோம். டீம் எடுத்தவங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன், டீம் எடுத்தவங்களுக்கு ஓரளவுக்கு ரெஃபரல் இன்கம் வந்திருக்கும். இல்லை நீங்கள் இன்வெஸ்ட்டுக்கே சொல்லுங்கள் சார்னு, இல்லை எந்த இன்கம் வராதவங்களுக்கே சொல்லுங்கள் சார்னு. எந்த இன்கம் வராதவங்களுக்கே நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஐடி போடுறீங்க. இப்போ என்ன எடுத்துக்கோங்களேன், நான் 4 லெவல் போட்டிருக்கேன். 4 லெவல் பார்த்தீங்கன்னா 20 + 40 + 80 + $160 $300 நான் செலவு. இப்போ நான் மெயினாக சொல்ல வந்தது இந்த கால்குலேஷனுக்காக அந்த ஆடியோவே போட்டேன், வீடியோ. இப்போ எதுக்குன்னா, இப்போ நம்ம நாவர்டாவில் எவ்வளோ காயின் வாங்க முடியும்னு சொன்னால், நான் ஆல்ரெடி $300 போட்டு ஐடி போட்டிருக்கேன். 4 லெவல் போட்டிருக்கேன். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா காயின் எவ்வளோக்கு வாங்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, $300 போட்டு ஐடி போட்டதால் டபுள் காஸ்ட்டுக்கு வாங்க முடியும். 300 + 300 $600 என்னால் காயின் வாங்க முடியும். சரிங்களா? அப்போ $600 நான் எவ்வளோ காயின் வாங்க முடியும் அப்படின்னா, டிவைட் பை 0.10 என்னால் வாங்க முடியும். 6000 காயின் என்னால் வாங்க முடியும். இன்கேஸ் அந்த ஃபஸ்ட்டு அந்த பீக் ஹவர்ஸ் என்னால் வாங்க முடியுது, எனக்கு அதிர்ஷ்டம் எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா 0.08 7500 காயின் என்னால் வாங்க முடியும். நான் உங்களுக்கு ஆவரேஜாக அந்த 6000 காயின் வாங்குறதுக்கே உங்களுக்கு கால்குலேட் பண்ணி சொல்கிறேன். 7500 1500 எக்ஸ்ட்ரா கிடைக்க போகுது. இதில் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டு, இதில் ஒரு 1500 எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டு, டீம் எடுத்தால் ரெஃபரல் இன்கம் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டு. சரிங்க? இதுமாதிரி நிறைய எக்ஸ்ட்ரா இருக்குது. நான் அதை பற்றியே பேசலை. ஆவரேஜாக ஜாயின் பண்ணுறோம், டீம் எடுக்கலை, நம்ம மட்டும்தான் இருக்கோம். அப்படின்னும்போது ஒரு 10 சென்ட்டுக்கு தான் காயின் வாங்கன்றதுக்கு மட்டும் தான் கால்குலேட் பண்ணி சொல்கிறேன். சரிங்களா? அப்படி பார்க்கும்போது $600 நம்ம காயின் வாங்குகிறோம். $600 காயின் வாங்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு 6000 காயின் நமக்கு கிடைக்குது. சரிங்களா? 6000 காயின் உங்களுக்கு நான் போட்டேன். இந்த 6000 காயினில் நம்ம வாங்கி வச்சிட்டோம். சரிங்களா? வாங்கி வச்ச அப்புறம் 3 மாதம் கழித்து 0.50 இந்த காயின் கண்டிப்பாக விற்பனைக்கு போகும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்படி போகும்போது இது எனக்கு 6000 காயின் வெஸ்டிங் பீரியட் கொண்டு வராங்க. வெஸ்டிங் 1 இயர் பீரியட் கொண்டு வராங்க. அப்போ ஸ்டார்டிங்கில் 15% காயின் நம்ம ரிலீஸ் பண்ணி தராங்க. 15% காயின் ரிலீஸ் பண்ணாங்கன்னா 900 காயின் எனக்கு ரிலீஸ் ஆகுது. எனக்கு 3 மாதம் கழித்து எனக்கு 900 காயின் ஒரே மொதல் நாளே ரிலீஸ் ஆகுது எனக்கு. சரிங்களா? 900 காயின் ரிலீஸ் ஆகும்போது அன்றைக்கி வேலை பார்த்தீங்கன்னா 0.50, அப்போ $450. நான் இந்த பிஸ்னஸ்க்காக எவ்வளோ போட்டிருக்கேன்? $300 ஐடிக்கு போட்டிருக்கேன், காயினுக்கு $600 போட்டிருக்கேன், $900 போட்டிருக்கேன். $900 3 மாதம் கழித்து டெக்ஸ் ஓப்பன் ஆன உடனே எனக்கு $450 வந்தது. மீதி எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ? $450 தான் உள்ளே இருக்குது. சரிங்களா? இதை அப்படியே வச்சுருப்போம். இப்போது 6000 காயின் நம்ம அந்த 0.10க்கு தான் போடுறோம்.
6000 காயின் மைனஸ் 900 காயின் முதல் நாள் ரிலீஸ் ஆகிடுச்சு. இருக்கக்கூடிய காயின் எனக்கு 5100 காயின். இது வந்து 1 இயர் வெஸ்டிங் பீரியட். இந்த 1 இயரில் டிவைட் பை 365 டேஸ், ஒரு நாளைக்கு எனக்கு 14 காயின் வெளியே வருது. சரிங்களா? ஒரு நாளைக்கு 13.97 கிட்டத்தட்ட 14 காயின் ரிலீஸ் ஆகுது பர் டே. இது வந்து 3 மாதம் கழித்து முதல் நாளே டெக்ஸோடே நம்ம காயின் அந்த நாமா காயின் விலை பார்த்தீங்கன்னா 0.50 சென்ட்டு. நான் அதுக்கே கால்குலேட் பண்ணுறேன். அது 6 மாதம் கழிச்சுனா $1 போகும், $2 போகும், 1 இயர் கழித்து $3 போகும், $4 போகும்னு சொல்ல. கண்டிப்பாக போகுமானா போகும். ஏன்னா லைனாக அவங்க இந்த காயின் ரிலீஸ் ஆகின உடனே ரோடு மேப்பில் இருக்கக்கூடிய எல்லா ப்ராஜெக்ட்டும் கொண்டு வராங்க, லைனாக ப்ராஜெக்ட் கொண்டு வராங்க. அப்போ 0.50 டெக்ஸில் ரிலீஸ் ஆகுறது நம்ம பார்க்கலையா? 0.25 ரிலீஸ் ஆச்சு. இதில் எம்எஃப்எஸ் மார்க்கெட்டில் ஓப்பன் ஆகும்போது 2.77 மைனிங் முடிஞ்சு 2.77 ஓப்பன் ஆகணும், அப்படியே நின்றுச்சு. 22 வரைக்கும் போச்சு நம்ம பார்த்தோம்ல. அப்போது இவங்க டெக்ஸில் ஓப்பன் பண்ணும்போது 0.50 சென்ட் சொல்கிறாங்க. சரிங்களா? அப்படி இருக்கும்போது படிப்படியாக $1, $2, $3 போகலாம். நம்ம அதெல்லாம் வேண்டாம், 0.50 சென்ட்டுக்கே கணக்கு பண்ணுவோம். ஒரு நாளைக்கு 14 காயின் ரிலீஸ் ஆகுது. அப்போது 14 காயின் ரிலீஸ் ஆகுது 0.50. அப்போது ஒரு நாளைக்கு $7, ஒரு நாளைக்கு $7 இன்று $94 போடுங்க, $656. அந்த 3 மாதம் கழித்து முதல் நாள் ரிலீஸ் ஆகிற காயின் நான் விற்றுட்டேன், $450 எடுத்துட்டேன். மறுநாள்லேருந்து எனக்கு ஒரு $656 டெய்லி வெளியே வருது. டெய்லி 656 இன்ட்டு 365 போட்டு பாருங்கள். ஒரு நாளைக்கு $656 கிடைக்குது இன்ட்டு 365 365 நாள் அப்போது 2,39,700. இது எல்லாமே நான் எவ்வளோ போட்டிருக்கேன்? 0.50 சென்ட்டு தான் போட்டிருக்கேன். சரிங்களா? அப்போது என்னோடய பணம் எவ்வளோ உள்ளே இருக்குது? $450 உள்ளே இருக்குது. கிட்டத்தட்ட 44,000. அப்போது 44,000 எனக்கு அசல் வந்துருச்சு. இது 1 இயர் பீரியடில். அப்போ இந்த 1 இயரில் எனக்கு அசல் 90,000 வந்தாச்சு. எக்ஸ்ட்ரா எனக்கு கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபா வந்துருக்கு. இது எல்லாமே நான் வந்து 0.50 சென்ட்டு கணக்கு பண்ணியிருக்கேன். ரெஃபரல் கணக்கு எடுத்துக்கல, 0.80 சென்ட்டில் வாங்குறதுல கணக்கு எடுத்துக்கல, 0.8 சென்ட்டு, அதாவது 10 சென்ட் கம்மியாக, 20% கம்மியாக, அதையும் நான் கணக்கு எடுத்துக்கல. இன்னொரு விஷயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போது நான் டீம் எடுத்துருக்கேன்னா ரெஃபரல் வரப்போகுது. அது இல்லாமல் எனக்கு கீழே டவுன்லைன் எத்தனை பேர் இருக்காங்களோ 10 பேர் இருந்தாலும் சரி. இப்போ எனக்கு கீழே ஒரு 2 பேர் இருக்காங்க, 2 பேரும் ஒரு 10,000 5,000 10,000 வாங்கியிருக்காங்கன்னா எனக்கு 10% காயின் கிட்டத்தட்ட இன்ட்டு 10% 1000 காயின் கிடைக்கும். இப்போ உங்களுக்கு கீழே 10 பேர் இருக்காங்கன்னா நினச்சி பாருங்கள், உங்களுக்கு ஏர்ட்ராப்பே 10,000 கிடைக்க போகுது. நான் எதுவுமே கணக்கு பண்ணல, ஏர்ட்ராப்பை கணக்கு பண்ணல, ரெஃபரலை கணக்கு பண்ணல, எதுவுமே கணக்கு பண்ணல. ஒரு $650 ஒரு நாளைக்கு கிடைக்கிது. 365 நாள் $2,37,000 ப்ளஸ் ஸ்டார்டிங்கில் நீங்கள் $450 வெளியே எடுத்துட்டீங்க, ஒரு $44,000 எடுத்துட்டீங்க. எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு 3 லட்ச ரூபா கிடைக்குதுங்க. நீங்கள் போட்டது 1 லட்ச ரூபா, 90,000 கிடைக்கக்கூடியது 3 லட்ச ரூபா. இது எந்த ரெஃபரலு, காயினோட ரேட்டு ஏறுறது எதுவுமே நான் கணக்கு பண்ணல, ஏர்ட்ராப் எதுவுமே கணக்கு பண்ணல. அப்போ அதெல்லாம் சேர்த்து கணக்கு பண்ணால் நினச்சி பாருங்கள் எவ்வளோ காசு கிடைக்கணும். இந்த வாய்ப்பை ஏன் விடுவானே? என்னுடைய கருத்து கணிப்பு, இந்த வாய்ப்பை ஏன் விடுவானே? நம்ம போட்ட காசு வந்துடுது, அதுக்கு மேலேயும் வருது. டீம் எடுக்கிறது மூலிமா நிறையா வருது, நம்ம டீம் நிறையா அனுபவிக்கிறாங்க. இன்றைக்கி ஒருத்தங்க 4 லெவல் போட்டு, இப்போ நான் $300 போட்டு ஒரு 4 லெவல் போட்டுக்கிறேன். இதுக்கே எனக்கு ரெஃபரல் வந்துச்சுன்னா என்ன, எனக்கே கிட்டத்தட்ட ஒரு $200 ரெஃபரல் வந்திருக்கு. 180, 160, 180, 200 வந்திருக்கு எனக்கு. சரிங்களா? நான் டீமே எடுக்கலை, டீம் மூலிமா வந்தது தான். அப்போ நான் டீம் எடுத்துருந்தேன்னா அப்போ இந்த 0.10 சென்ட் கூட கிடையாது எனக்கு காயின் ரேட்டு. டீம் எடுக்கவங்களுக்கு இப்போ நான் சொன்ன கால்குலேஷனோட பயங்கர லாபம் இருக்குது. டீமே இல்லாதவங்களுக்கு ஒரு $300 போட்டு பண்ணுறீங்க, ஐடி போட்டிருக்கீங்க, $600 போட்டு காயின் வாங்குறீங்கன்னா நீங்கள் பண்ணக்கூடிய $900 உங்களுக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு 900 $94,000. சரி, $94, $84 போடுறீங்க, $84,000 உங்களுக்கு 2 லட்ச ரூபா வரைக்கும் கிடைக்குதுங்க. எனக்கு கால்குலேஷன் 2 லட்ச ரூபா வரைக்கும் உங்களுக்கு 2,50,000 கிடைக்குது. மைனஸ் ஒரு 88,000. எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு 1.25 2 லட்ச ரூபா லாபம். அதனால் இது எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து இந்த 2 நாள் 12 15 வருது, இதை பயன்படுத்திக்கோங்க. டீம் பயன்படுத்தி இந்த காயின் வாங்கி வைங்க. இது ஒரு எக்ஸ்ட்ரா சொத்து தான் என்னை பொறுத்தவரைக்கும். ஒரு சொத்து ஒன்று எக்ஸ்ட்ரா வாங்குகிறோம். இது வந்து நீங்கள் மொத்தமாக விற்கணும், இந்த காசை பார்க்கணுன்றத கிடையாது.
இப்போது நீங்கள் $900 எனக்கு -$450 முதல் நாள்லேயே எனக்கு கிடச்சிருச்சு. மீதி $450 எனக்கு இருக்குது. இந்த $450 வரைக்கும் நான் வெஸ்டிங் ரிலீஸ் பண்ணுறேன். ஒரு நாளைக்கு எவ்வளோ காயின் சொன்னேன்? ஒரு நாளைக்கு மீதி 5100 காயின் எனக்கு இருக்குது. இதை டிவைட் பை 365, ஒரு நாளைக்கு 13.97 காயின் கிடைக்குது. சரிங்களா? அப்போது எனக்கு லாபம் எவ்வளோ வரணும்? அசல் எவ்வளோ வரணும்? $45,000 வரணும். அப்போது இது $13 காயின் கணக்கு பண்ணால் கூட 14 காயினில் $94 போட்டால் கூட 0.50 சென்ட் தான் விற்க போகிறோம் நம்ம. அப்போ $7 கிடைக்குது ஒரு நாளைக்கு சொன்னேன் இல்லையா? $7க்கு இன்ட்டு $94 $650. அப்போ எனக்கு எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது? 45,000 பேலன்ஸ் எனக்கு இருக்குது. டிவைட் பை 650, டிவைட் பை 650. அப்போது ஒரு 69 நாள் 365 நாளில் 69 நாள் 69 எல்லாம் கணக்கு பண்ணோம். ஒரு நாளைக்கு 14 காயின் கணக்கு பண்ணோம். அப்போது 1000 காயின் எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட எவ்வளோ காயின் இருக்குது? 5100 காயின் சொன்னேன். அதில் மைனஸ் 1000 காயின். இந்த 1000 காயின் ரிலீஸ் ஆகும்போதே 0.5க்கு விற்றாலே சரி உங்கள் அசல் வந்துடுச்சு. மீதி 4100 காயின் சும்மா கிடைக்குது. இந்த 4100 காயின் உள்ளே இருக்கும்போது உங்கள் அசல் எல்லாம் வெளியே வந்தாச்சு. இது நீங்கள் டெய்லி பேஸில் எடுத்தாலும் உங்கள் இஷ்டம். இல்லை 4100 காயின் அப்படியே விட்டு ஒரு இன்னொரு 1 இயர் கழித்து இந்த ப்ராஜெக்ட்லாம் வந்ததுக்கப்புறம் $4 $5 போய் கழித்து எடுத்திங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு லாபம் இருக்குன்னு பாருங்கள். எக்ஸ்ட்ரா ஒரு சொத்து கிடைக்குது. அதை நம்ம போட்ட அசலையும் எடுத்துட்டோம். எக்ஸ்ட்ரா 4100 காயின் உள்ளே கடந்தாலும் உங்களுக்கு பெனிஃபிட் தான். இல்லை சார் டெய்லி பேஸில் எடுக்கிறேன், எனக்கு இன்கம் இல்லை இப்போதைக்கு எனக்கு அப்படின்னாலும் ஒரு நாளைக்கு உங்களுக்கு 600 வந்துகிட்டே இருக்க போகுது ஒரு வருஷத்துக்கு. எப்படி கால்குலேட் பண்ணாலும் லாபம் தான். இதை பயன்படுத்திக்கோங்க. தேங்க்யூ.